अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसा वत्तकुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு உறவை பேணுவோம். மனிதன் சந்திக்கிற பல்வேறு உறவுகளில் மிக மிக முக்கியமானது பெற்றோர் என்ற உறவு தான். அந்த பெற்றோர்களை மதித்து பேண சொல்கிற இறைவன் தன்னை வணங்குவதற்கு அடுத்ததா மிக முக்கிய கடமையாக இதனை சொல்லி காட்டியதிலிருந்தே இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறியலாம். அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்கிறான், என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் இருவரோ அவ்விருவரில் ஒருவரையும் முதுமையடைஞ்சு விட்டா அவ்விருவரையும் நோக்கி சீ என கூறாதே, அவ்விருவரையும் விரட்டாதே, மரியாதையான சொல்லையே அவ்விருவரிடமும் நீ கூறு, அன்புடன் பணிவையினும் சிறகை அவ்விருவருக்கும் தாழ்த்துவீராக. சிறுவனாக இருக்கும்போது என்னை பராமரித்தது போல் இறைவா அவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக அல்லாஹ் தஆலா தன் திருமலையில சொல்கிறான். ஆனால் இன்றைய காலத்தில் சிலர் தனது பெற்றோர்கள் முதுமை அடைச்சிட்டாங்க அப்படின்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறதும் அனாத ஆசிரமங்களில் கொண்டு போய் விடுறதும் அதிகமாகிட்டு தான் வருது. இன்னும் அப்துல்லா பின் மசூத் அலி அவங்க சொல்லும்போது, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் அல்லாஹ்வின் தூதரே, நற்செய்திகளில் சொர்க்கத்தில் மிகவும் நெருக்கமானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது என்று சொன்னாங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு தாய் தந்தைக்கு நன்மை புரிவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவது அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. இவ்வளோ முக்கியம் வாய்ந்த இந்த செயலை நம்மள எத்தனை பேர் செய்கிறோம்? நட்பு வட்டாரம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு அவங்களுக்காக எதுவும் செய்ய தயார்னு சொல்லிட்டு நன்மை வந்துட்டு ஃபோன் அடித்தா போதும் உடனே ஓடோடி போகிறதும் அவங்க கூடிய அலையிறதும் பல மணி நேரத்தை வீணாக செலவழிக்கிறதும் பலர் வந்துட்டு தன்னுடன் உறவாடுவதற்கு தகுதியானவங்க தனது பெற்றோர் தான் உணரணும். உலக மக்களில் அழகிய முறையில் நட்பு கொள்வதற்கு முதல்ல தகுதியானவங்களும் பெற்றோர்கள் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இடத்துல ஒருவர் வந்து, இறை தூதர் அவர்களே, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உம்முக்க உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் உம்முக்க உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் உம்முக்க உன்னுடைய தாயின்னு 3 தடவை சொல்கிறாங்க. பிறகு யாருன்னு சொல்லி கேட்கும்போது தான் அபூக்க உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்லும்போதும், தாம் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர், நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் செலவிட வேண்டும். நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமலையில் சொல்கிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் நின்றவங்களாக மக்களுக்கு உரையாற்றும் போது கொடுப்பவரின் காயம்தான் உறந்ததாகும். உன்னுடைய குடும்பத்தவர்களாகிய உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய சகோதரி, உன்னுடைய சகோதரன், பிறகு உனக்கு நெருக்கமானவங்க, இவர்களிடமிருந்து நீ ஆரம்பம் செய்ய என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. தாய் தந்தைக்காக மாத வருமானத்தில் ஒரு தொகையை ஒதுக்குறவங்க எத்தனை பேர்? டிவி கேபிளுக்கு செலவு செய்கிறோம், ஃபோன் இன்டர்நெட்டுக்கு செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாமோ செலவு செய்கிறவங்க பெற்றோர்களுக்காக செலவு செய்கிறாங்களா? சோறு மட்டும் போட்டால் போதுமா? அவங்களுக்கு ஆடை வாங்குறதுல கவனம் செலுத்துகிறாங்களா? வேறு தேவை இருக்கான்னு அவங்க இடத்துல கேட்டு இருக்காங்களா? நம்ம சிறு வயதில் இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் நம்மளை இப்படி தான் பார்த்துக்கிட்டாங்களா என்பதை சிந்தித்து அவங்களுக்காக செலவு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நாமும் நம்மளுடைய பொருளாதாரமும் அவர்களோட உழைப்பில் தான் வந்தது, அடித்தளமே அவங்க ஏற்படுத்தினது தான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு குழந்தையும் செல்வமும் இருக்குது, எனது தந்தைக்கு எனது செல்வம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு, நீயும் உனது செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு உரியவையாகும், நீங்கள் சம்பாதிக்கும் செல்வத்தில் உங்கள் குழந்தைகளே மிக தூய்மையான செல்வமாகும், எனவே உங்கள் குழந்தைகள் சம்பாத்தியத்திலிருந்து உண்ணுங்க அப்படி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் பெற்றோருக்கு இவ்வளவு சிறப்பு?
ஒரு தாய் ஒரு மகனை கருவில் சுமந்து அவனை பெற்றெடு வளர்ப்பது அப்படின்றது லேசான காரியம் இல்லை. ஒரு நாள் குழந்தையை சுமந்து பாருங்க, குழந்தை அளவு பாரத்தை வயிற்றுல கட்டி பாருங்க, ஒரே ஒரு நாள் இரவு தூக்கத்தை தியாகம் செஞ்சு பாருங்க. ஆனால் தாயோ பல மாதம் இப்படி சுமக்கிறா, கஷ்டப்பட்டு ஈன்று எடுக்கிறா. அல்லாஹ் தஆலா தன் திருமலை சொல்லும்போது, தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம். அவனை அவனது தாய் சிறுமத்துடன் சுமந்தாள், சிறுமத்துடனே ஈன்றெடுத்தாள். அவனை சுமந்தும் பால் குடியை மறந்ததும் 30 மாதங்கள். அவன் தனது பருவ வயதை அடைந்து 40 வயது அடையும் போது, என் இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தவும் நீ பொருந்தி கொள்ளவும் நல்லறத்தை நான் செய்யும் வாய்ப்பளிப்பாயாக. எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக. நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்குறேன். நான் முஸ்லீம்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி கூறுவான்னு அல்லாஹ் தஆலா தன் திருமலையில சொல்கிறான். இன்னும் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு அவனது மூக்கு மண்ணை கவட்டும், பிறகு அவனது மூக்கு மண்ணை கவட்டும், பிறகு அவனது மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே யார் என்று கேட்கப்படுது. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் தாய் தந்தையரில் ஒருவரையோ இருவரையோ முதுமை பருவத்தில் அடைந்த பிறகும் அவர்களுக்கு நன்மை செய்து அதன் மூலம் சொர்க்கம் செல்லாதவங்க தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பெற்றோர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் ஜாஹிமார் அலி அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் போருக்கு செல்ல போகிறேன், உங்களிடம் ஆலோசனை பெறுவதற்காக வந்தேன் என்று சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உனக்கு தாய் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அவரும் ஆமாம் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உன்னுடைய தாயை அவருக்கு பணிவிடை செய்வதன் மூலம் பற்றி பிடித்துக்கோ, நிச்சயமாக சொர்க்கமாகிறது அவளுடைய 2 பாதங்களில் கீழ்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ரப்பனா குஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக எனும் பிரார்த்தனையை செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் ரஹ்மான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.